வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? சரி. இன்று கணிதம் ஆண்டு 4 காலமும் நேரமும் அந்த பாடத்தின் தொடர்ச்சியை தான் நாம் பார்க்க போறோம். கடந்த பாடத்தின் தொடர்ச்சி. நேரத்தை நாளிலும் மணியிலும் மாற்றுக. சரியா? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். நான் உங்களுக்கு கடந்த பாடத்தில் சொல்லியிருந்தேன். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஆக நாளை மணிக்கு மாற்றும் போது 24 எனும் எண்ணுடன் பெருக்க வேண்டும். அதுபோன்று மணி நேரத்தை நாளுக்கு மாற்றும் போது 24உடன் வகுக்க வேண்டும். இதுதான் இதன் வழிமுறையாகும். சரியா மாணவர்களே? முதலில் நாளை மணி நேரத்துக்கு மாற்றுவது பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி, 3 நாள்கள் எத்தனை மணி நேரம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? இங்கு வழங்கியது போல் 3 நாள்கள் பெருக்கல் 24. இந்த பெருக்கல் கணக்கு நம்ம செய்த பிறகு கிடைக்கின்ற விடை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 3 பெருக்கல் 24 72. இந்த 72 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை மொட்டையா விட்டுறக்கூடாது. 72 மணி நேரம் என்று அல்லது 72 மணி அப்படி இருந்தா கூட பிரச்சனை இருக்காது. கண்டிப்பா அந்த மணி நேரம் என்பதை எழுத வேண்டும், நம்ம சுட்டி காட்டணும். ஏன்னா இந்த நாளை நாம மணி நேரத்துக்கு மாற்றணும். ஆக இந்த நாளை மணி நேரத்துக்கு மாற்றுவது அப்படின்னு ஒரு பெரிய சிக்கலா இருக்காது. ஏன்னா இது நேரடியா பெருக்குவது. அடுத்து நாம் பார்க்க போறது மணி நேரத்தை நாளுக்கு மாற்றுவது. உதாரணம், 68 மணி நேரம் எத்தனை நாள்கள் அப்படின்னு வரும்போது 68 மணி வகுத்தல் 24. இங்க நான் விட உங்களுக்கு கொடுத்துட்டேன். 2 நாள் 20 மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு சிலருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். எப்படி 2 நாள் 20 மணி அப்படின்னு? இதனுடைய வழிமுறையை நான் உங்களுக்கு இங்க காட்டியிருக்கேன் பாருங்க. வகுத்தல் கணக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கட்டம் நம்ம போட்டுக்குவோம். 68 மணியை உள்ளே எழுதணும். நாம வகுக்கும் தொகையானதை 24 அதை வெளியே எழுதணும். சரியா? எழுதிட்டு இப்ப நம்ம வகுக்கிறோம். இப்ப 68 எத்தனை 24 இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது 2 24 இருக்கின்றன. அப்படிங்கும்போது இந்த 2ஐ மேலே எழுதுகிறோம். 2 பெருக்கல் 24 48. அடுத்தபடியாக என்ன செய்யணும்? கழிக்கணும். இது நான் ஏன் விரைவா போறேன் அப்படின்னாக்கா, இது ஒரு வகுத்தல் கணக்கு தான். இந்த கணக்கு நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துட்டோம். அதனால இந்த காலமும் நேரத்துல இது எப்படி உதவி செய்யுதுன்னு தான் பார்க்கிறோம். இந்த 68 கழித்தல் 48 மீதம் 20. பொதுவான வகுத்தல் கணக்குல இப்படி வந்து மீதம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இது காலமும் நேரமும், அதாவது மணி நேரத்தை நாளுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேலே இருப்பது நாள், மீதம் வரக்கூடியது மணி இப்படின்னு சொல்லிட்டு வந்துவிடும். சரியா மாணவர்களே? இதுதான் காலமும் நேரமும், அதாவது நாளை மணி நேரத்திற்கும் மணி நேரத்தை நாளுக்கும் மாற்றுவது. சரி, இதற்கான பயிற்சியை நான் உங்களது கூகுள் வகுப்பு, கூகுள் கிளாஸ் ரூம்ல பதிவேற்றம் செய்த நீங்க இந்த பாடத்தையும் பார்த்துவிட்டு அந்த பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.